பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து வாருங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய திருப்பலியானது சூசைப்பர் பக்தருடைய ஒருவருடைய திருமண நாள் அன்றி திருப்பலியாகவும், மகன்களுக்கு பேர குழந்தைகளுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டியும் புனித சூசைப்பர் வழியாக நாம் இதனுடைய ஆசிரியை கேட்கின்றோம். கடவுள் இவருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றி இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டியும், ஆண்டவருடைய ஆசிரியர் இவர்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டியும், இவருடைய குடும்பத்தில் எப்போதும் மனநிறைவு, மகிழ்ச்சி, ஒற்றுமையும் இவர்கள் விரும்பியவாறு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் அவர்களுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுவோம். மேலும் ஜோஸ்பின் மேரி என்பவருடைய, ஜோஸ்பின் குளோரி என்பவருடைய ஆண்களை பற்றிக்காகவும், தேவசகாயம் நாடார் ஞானம்மாள் சிந்தியா என்பவருடைய ஆண்களை பற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக்கப்படுகிறது. இத்திருப்பலி தகுந்தவர்கள் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில் ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணகை கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களிடம் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து
லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திரியாவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலேயே அவர் கால் ஊனமுற்றிருந்தார். அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்காக நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்று, அங்கு பவுல் பேசியபடியால் அவர் எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள சேசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரத்த கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தான். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களிடங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டு இருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவான உணவிலிருந்து உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்தார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் நரகும் அவரே, என் முன்னும் பின்னும் என் சூழ்ந்து வருபவரே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் நரகம் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து பாலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத
என் தெய்வம் இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூயாவியராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 21 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர். அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான வார்த்தை உண்டென்றால், நம்முடைய வாழ்க்கை என்று சொல்வதை விட விவிலியத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு என்றால் அது அன்பு என்ற ஒரு சொல்லே ஆகும். கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிறார். இது ஒரு சில நேரங்கள் நமக்கு தெரிவதில்லை. இருந்தாலும் கடவுள் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். ஏனென்றால் நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். நாம் எந்த அளவிற்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால், இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால், இந்த உலகத்தை படைத்து நம்முடைய கைகளில் அவர் தந்திருக்கின்றார். அவர் ஆதாம் ஏவாளை படைத்த போது அருமையான ஒரு வார்த்தை சொல்வார்: இதோ இந்த உலகத்தை நான் படைத்திருக்கிறேன், உங்களுடைய கைகளில் நான் ஒப்படைக்கிறேன், இதை நீங்கள் அனுபவித்து அதை நிர்வாகம் செய்யுங்கள் என்று. இதை நாம் ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே கடவுள் இந்த உலகத்தை படைத்து அவருடைய அன்பை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கின்றார். எந்த அளவிற்கு என்றால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு அவர் நம்மை அன்பு செய்கிறார். எந்த அளவிற்கு இறைமகன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், அவருடைய ஒரு அதிகப்படியான அன்பை வெளிப்படுவதற்காக. அதிகப்படியான அன்பு என்னவென்றால், ஒரு இறைவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்த உலகத்தை மீட்க இருக்கின்ற இறைவன், ஒரு மனிதனாக, அதுவும் ஒரு சாதாரண மனிதனாக, ஏழ்மையான மனிதராக, ஒரு தாழ்ச்சியான மனிதராக பிறந்து, நமக்காக ஒரு பாவம் செய்யப்பட்ட மனிதனுக்காக பிறந்து, வாழ்ந்து, மரித்து, அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய இந்த உலகிற்காக அர்ப்பணித்தார். எனவே அவருடைய அன்பானது மிகவும் பெரியதானது, மிகவும் ஒரு மாட்சிமைக்கு உரியது. ஆண்டவர் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான். அவர் எவ்வளவு நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய வீட்டில் இருப்பவை, நம்முடைய வாழ்க்கையில் இருப்பவை, இந்த உலகத்தில் இருப்பவை அனைத்துமே ஆண்டவர் நமக்கு தந்த கொடை. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு சில நேரம் நாம் சொல்லலாம்,
என்னுடைய சொந்த முயற்சியால், என்னுடைய சொந்த வல்லமையால் நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், ஒரு கார் வாங்கியிருக்கிறேன், நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், என்னுடைய பேங்கில் இவ்வளவு தொகை இருக்கிறது, நான் என்னுடைய சொந்த முயற்சியால் சம்பாதித்தேன் என்று ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனால் அதற்கு மூல காரணம் யாரு? நீ சம்பாதித்தாலும், நீ கார் வாங்கியிருந்தாலும், நீ வீடு கட்டியிருந்தாலும், அதனுடைய சொந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியும் அந்த வல்லமை யார் உனக்கு தந்தார்? அது இறைவன், இறைவனுடைய கொடை. நிலம் நம்மளா கொண்டு வந்தோம்? நாம் பிறக்கும் போது நிலம் கொண்டு வந்தோமா? காசு கொண்டு வந்தோமா? வீடு கொண்டு வந்தோமா? அல்லது கார் மற்ற பொருட்கள் கொண்டு வந்தோமா? எதுவும் இல்லை. அனைத்துமே கடவுள் தந்தது. கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை என்றால் நிலம் ஏது, நீர் ஏது, காற்று ஏது, இல்ல வீடு ஏது, கார் ஏது? மனிதன் தான் ஏது. மனிதன், கடவுள் மனிதனை படைத்தார். எனவே கடவுள் நமக்கு அனைத்தையும் தந்திருக்கின்றார். ஆனால் நம்மிடம் அவர் கேட்பது என்ன? நாம் கட்டிய வீடு அல்ல, நாம் வாங்கியிருக்க கார் அல்ல, நம்மிடம் இருக்கின்ற ஆடைகளோ நகைகளோ பணமோ இல்லை. மாறாக அவர் நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நான் உன்னை அன்பு செய்தேன், அதே போல நீ என்னை அன்பு செய், பிறரை அன்பு செய். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தாகும். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய். எதனால் நீ என்னை அன்பு செய்கிறாய் என்றால் எதனால் அதை வெளிப்படுத்த வேண்டும்? ஒரு சில பேர் சொல்வார்கள், நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுள் சொல்படி நான் கேட்கிறேன் என்று. ஆனால் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறோமா? கடவுளை அன்பு செய்கிறான் என்றால் எதை வைத்து நான் சொல்ல முடியும்? கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும் போதுதான் நான் உண்மையிலே கடவுளை அன்பு செய்கிறேன் என்று அது தெள்ள தெளிவாக தெரியும். அதைத்தான் யோவான் இன்றைய நற்செய்தியில் அழகாக சொல்லுகின்றார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். நன்றாக கவனிங்கள். என் கட்டளைகளை ஏற்று அதன்படி வாழ்பவர், அதை கடைபிடிப்பவர், தன்னுடைய வாழ்க்கையில் நெறிப்படுத்துபவர், அவர் என்னை அன்பு செய்கிறார். எனவே நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கடவுளுடைய வார்த்தைப்படி நடக்காமல், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவன் ஒரு பொய்யன். இதைத்தான் யோவான் அதே நற்செய்தியாளர் தன்னுடைய திருமடலில், முதல் திருமடல் அழகாக சொல்வார். அப்படி சொல்லுவான் ஒரு பொய்யன் என்று. கடவுளை அன்பு செய்யாமல் அவன் அன்பு செய்கிறான் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அவன் ஒரு பொய்யன் என்று. எனவே அன்புக்குரிய இறை மக்கள் இதைத்தான் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். அப்படி என்றால் நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அதே போல நான் வாழ்கிறேனா? அன்னை கன்னிமரியால் சொல்லலாம், நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று. ஏனென்றால் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். புனித சூசைப்பர் சொல்லலாம், நான் ஆண்டவர் அன்பு செய்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வது போல் சூசைப்பர் நடந்தார். லூக்கா நற்செய்தியில் நீங்கள் வாசிங்கள், அழகாக தெரியும். மத்திய நற்செய்தியில் வாசிங்கள். கடவுள் என்ன சொன்னாரோ அதை தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசைப்பர் செய்தார். அவர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அனைவருமே கடவுளை அன்பு செய்தார்கள். எவ்வாறு என்றால் வாயால் மட்டுமல்ல, மாறாக தன்னுடைய வாழ்க்கையின் முறையால், தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையாலே அன்பு செய்தார்கள். இந்த இறைமகன் இயேசு நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்று. வாயால தோசை சுடக்கூடாது, மாறாக நம்முடைய வாழ்க்கையால் அனைத்தையும் செய்ய வேண்டும். ஒரு சில பேர் வாய்ச்சாவடல் ரொம்ப இருக்கும். அது பண்றேன், ஜெபிக்கிறேன், கோயிலுக்கு போறேன், அப்படி பண்றேன் பாங்க. கடைசியில் பார்த்தா அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்க மாட்டார், அவருடைய வார்த்தையும் இருக்காது. ஒரு பெரிய நீளமான என்ன சொல்றது ஒரு இடைவெளி இருக்கும். அவர் விசுவசிப்பதற்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்காது. உண்மையான கிறிஸ்தவன் என்றால் அவன் எதை விசுவாசிக்கின்றனோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எதை நம்புகிறானோ, யாரை அன்பு செய்கிறாரோ அவர் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு அழகா சொல்லுகிறார். நாங்கள் அவரிடம், நாங்கள் என்பது பரம தந்தையும் நானும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நான் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, மாறாக விண்ணக தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அவருடன் குடிகொள்வோம் என்றால் என்னது? அவருடனே நாங்கள் வாழ்வோம். அதாவது நம்முடைய வீட்டில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் எப்போதும் பிரசன்னமாக இருப்பார். அதைத்தான் ஒரு அழகான பாடலில் அதை நற்கருணை பாடலாக பாடுவோம். அன்பும் நட்பும் எங்கே உள்ளதோ அங்கே
இறைவன் இருக்கின்றார். அழகான பாடல். அன்பும் நட்பும் எங்கே இருக்கின்றதோ, அன்பும் அந்த உறவும் ஆழமான உறவும் எங்கே இருக்கின்றதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே நம்முடைய குடும்பத்தில் இறைவன் குடிகொள்கின்றாரா? இறைவன் அன்பாக இருக்கின்றாரா? இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றாரா? அப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள தீமைகளை அகற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த இருள்களை, பல வகையான இருள்கள், அவைகளை அகற்றினாலே என்ன செய்யும்? ஒளி தன்னால் வரும். தீமைகளை அகற்றினால் அன்பு நன்மை உள்ளே வரும். ஆண்டவர் அங்கே எப்போது பிரசன்னமாக இருப்பார். ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கும் போது அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவருடைய இரக்கம் கிடைக்கும், அவருடைய மன்னிப்பு கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும். அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய இருக்கின்றார், நம்முடைய குடிகொள்கின்றார், நம்முடைய வீட்டில் இருக்கின்றார். அவர் இருக்கும்போது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? அதனால்தான் ஆண்டவர் இயேசு எப்போது நான் உன்னிடம் குடிகொள்கின்றேன், அதற்கு ஏற்றால் போல் உன்னுடைய உள்ளத்தை மாற்று, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய குடும்பத்தை மாற்று. எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடைய உள்ளம் எவ்வாறு இருக்கின்றது? அன்பாக இருக்கின்றதா? என்னுடைய குடும்பம் அன்பாக இருக்கின்றதா? என்னுடைய குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதான அன்பு இருக்கின்றதா? என்னுடைய கணவரை முழுமையாக அன்பு செய்கிறேனா? என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உற்றார் உறவினரை, பிறரை அன்பு செய்கிறேனா என்று நம்மை கேட்கும் போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை தருவார். எனவே அன்போடு இருப்போம், அனைவரும் அன்பு செய்வோம், கடவுளை அன்பு செய்வோம். அது நம்முடைய வாழ்க்கையின் முதல் கட்டளையாக இருக்க வேண்டும். இவர் அன்பு செய்யும் போது கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரிப்பார். உங்களுடைய இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வார். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன். என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தமது திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முதற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது
அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோனி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இத்திருப்பலியை இன்று ஒப்பு கொடுக்கும் சூசப்பேருடைய பக்தரான அவருடைய திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் கடவுள் அவருடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் ஆசிரியத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவித தேவைகளையும் மன்றாட்டுகளையும் கடவுள் செவிசாய்க்க வேண்டும் என்றும், மேலும் இத்திருப்பலியை நேரடியாகவோ யூடியூப் சேனல் மூலமாகவோ பங்கெடுக்கும் அனைத்து பிள்ளைகளையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும், அவருடைய குடும்பத்திலே அவருடைய உள்ளத்திலே நீர் எப்போதும் பிரசன்னமாக இருந்து அவர்களுடைய குடிகொண்டு தங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், குறிப்பாக அவர்களுக்கு தேவையான ஆன்மீக நலனையும் உடல் நலனையும் கொடுத்து அவர்கள் எப்போது மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டிய உண்மை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஜோஸ்பின் குளோரின், தேவசகாயம் நாடார், ஞானம்மாள் சிந்தியா என்னும் மடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவருமே இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் குனிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை வந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கு வந்தவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். உமதுடனயமை நீ மாற வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர்க்கின்றீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்கள் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கு உணவின் ஆற்றலை பொழிந்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஞானம் நிறை கண்ணிரையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கண்ணிரையே, மாண்புயரேடு தூண்களுமா, மாண்புயரேடு தூண்களுமா. பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கண்ணிரையே, நிழலே அணுகாய் பாதுகாத்தார் உன்னை
நிழலே அணுகா தாய் உடரம் நீ தரித்திடவே தாய் உடரம் நீ தரித்திடவே தனதோரமர தலமன கொண்டா தனதோரமர தலமன கொண்டா ஞானம் நிலை கண்ணிகையே ஆதரை தாங்கிய ஆலயமே ஞானம் நிலை கண்ணிகையே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.